வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உலோகவியலில் அதோடைய வளர்ச்சி, அதோட வரலாறு இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. உலோகவியலுடைய வளர்ச்சி வரலாறுன்னு பார்க்கும்போது முதல்ல வர்றது தனித்த உலகம். அதாவது ஏதாவது ஒரு உலோகம்னு எடுக்கணும் வச்சுக்கோங்களேன், தங்கம் வெள்ளி தனியாக இருக்கிறது தான் முதல்ல ஆரம்பிச்சதுன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அது எந்த காலத்தில் நம்ம உலோகத்தை தனியாக பிரித்து எடுக்க கற்றுக்கிட்டோன்றது இன்னைய வரைக்கும் குறிப்பிட்டு நமக்கு இன்னும் தெரியல. இதை பற்றின ஆய்வுகள் இன்னும் இந்த உலகம் ஃபுல்லாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் முதல்ல பயன்படுத்தப்பட்ட உலோகம் தங்கம். இதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா தங்கம் சூழ்நிலையால் பாதிக்கப்படாது, வேறு வேதிப்பொருட்களோட எந்த வினையும் புரியாத ஒரு தன்மையை கொண்டது. அதனால் இயற்கையிலே தனித்த தன்மை நிலையிலேயே நமக்கு தங்கம் கிடைக்குது. தங்கம் அப்படியே கிடைக்குது நமக்கு. நம்ம எதுவும் அதோட சேர்த்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு அடுத்து கிடைச்ச உலோகம் வெள்ளி, அதுக்கப்புறம் தாமிரம். இந்த விஷயம் மட்டும் எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. பழைய கற்காலத்திலேயே, அதாவது கிமு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய கற்குகைகளில் இயற்கை தங்கம் சிறிய அளவில் கிடைச்சிருக்கு. தங்கம் வெள்ளி தாமிரம் இந்த மாதிரி தனிமங்களுடைய பயன்பாடு மனிதகுல நாகரிக வளர்ச்சியில் முக்கியமான பங்கு ஆற்றிருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இடைக்காலத்தில் தான் மனித இனத்தோட தேடலில் தங்கம் முதன்மையான பொருளாச்சு. இன்னைய வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளமையை மதிப்பிடுறதுக்கு முக்கியமான காரணிகளில் தங்கம் அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது, தங்கத்தோட இருப்பு அந்த நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு தான் அந்த நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியை ஒருத்தவங்க கணிக்கிறாங்க. இப்போ கலப்பு உலோகம் அடுத்து வந்தது. இப்போ தனித்த உலோகங்கள் முதல்ல தங்கம் வெள்ளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ செம்பு மற்றும் வெள்ளியத்தை கலந்து வெண்கலம் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய நாகரிகத்தோடைய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த கலப்பு உலோகம் இந்த காலத்தில் வெண்கல காலம் அப்படின்னு சொல்கிறோம். இது கிமு 5லேருந்து 6ஆம் நூற்றாண்டு காலத்தில் முதலாக இந்த பிரித்தெடுக்கிற முறையில் உலோகம் தயார்படுறதுக்கு நிறைய சான்றுகள் நமக்கு கிடச்சிருக்கு. உலோகவியலில் இரும்பு உற்பத்தி ஒரு மைல்கல்லுன்னே சொல்லலாம். ஏன்னா இரும்பு உற்பத்தி பயன்பாடு அதிகரித்த பின் தான் பார்த்திங்கன்னா இந்த உலோகவியல் என்பது இரும்பு உற்பத்திக்கு முன்னு இரும்பு உற்பத்திக்கு பின்பு அப்படின்றது ஆகுது. இப்போ கிமு 3000 பார்த்திங்கன்னா விண்கல்லேருந்து கிடைச்ச இரும்பில் இருந்து தயாரிக்கப்பட்ட எகிப்திய ஆயுதங்கள் வானத்திலிருந்து வந்த கத்திகள் அப்படின்னு கொண்டாடப்பட்டன. ஏன்னா அப்பையெல்லாம் அவ்வளோ பலமாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருந்தன. இரும்பு தாதிலிருந்து இரும்பை பிரித்து எடுத்து அது எப்படின்னா செப்பு அல்லது வெள்ளிய தாதுலேருந்து செம்பு இல்லைன்னா தகர்த்து பிரிக்கிறது காட்டிலும் கடினமானதாக இருந்தது. தாதுகளெல்லாம் சேர்க்கப்பட்டு நிறம், அமைப்பு, எடை மற்றும் சுடர், நிறம், சூடுபடுத்தும் போது உண்டாகும் மனம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே இதெல்லாம் வேறுபடுத்தி அறிய வச்சுருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடி இருந்த வெள்ளி அதுக்கப்புறம் மற்ற உலோகங்களோட இரும்பு நல்ல உறுதியாக இருந்ததுனால பல பயன்பாடுகளுக்கு அது பயன்படுத்தப்பட்டது. கிமு 500லேருந்து கிமு 500 வரைக்கும், அதாவது இந்த 1000 ஆண்டுகளை பார்த்திங்கன்னா உலோகவியலுடைய வளர்ச்சி முக்கியம் வாய்ந்த கண்டுபிடிப்புகள் நிறைய உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்திருக்கு. இப்போ கிபி 6ஆம் நூற்றாண்டில் தொடங்கி அடுத்த 6000 ஆண்டுகளுக்கு உலகில் இருக்கக்கூடிய இரும்பு தயாரிப்பை மையமாக கொண்ட உலோகவியலில் நிறைய பயனுள்ள முன்னேற்றங்கள் பல ஏற்பட்டன. அதனால் இந்த இரும்பு காலம் ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு காலம் நமக்கு புரியுது. இதை பற்றி இன்னும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.